கீழே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா கோதுமை மாவில் சுவையான மசாலா கொலக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நம்ம 2 கப்பு கோதுமை மாவு போட்டாச்சு. இப்போ இந்த கோதுமை மாவு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம கோதுமை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், கோதுமை வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வர அளவுக்கு நம்ம கோதுமை மாவு நல்லா வறுத்தா போதும். இப்போ கோதுமை மாவு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச கோதுமை மாவு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆனால் எதுக்கு தட்டுக்கு மாற்றுறோன்னா நல்லா சூடாக ஆற விடணும். இப்போ கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக ஆறிடுச்சு. இப்போ இந்த கோதுமை மாவு போட்டு நம்ம கிண்டி எடுக்கிறதுக்காக நம்ம தண்ணி வச்சுக்கலாம். மாவு போட்டு கிண்டுறதுக்காக நம்ம இப்போ தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம மாவு எந்த கிளாஸில் அதிகளோ அந்த கிளாஸில் 2 கிளாஸ் மாவு எடுத்தோம். இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் இருந்தால் எண்ணெய், நெய் இருந்தால் நெய், எது வேணாலும் ஊற்றிக்கலாம். எதுவும் பிரச்சனை இல்லை, எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ நான் உப்பு எண்ணெயில் ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி நல்லா வெட்டி கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வெட்டி கொதிச்சிச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெட்டி கொதிக்க விட்டுக்கோங்க தண்ணி. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டியது தான். வச்சதுக்கப்புறம் நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நீங்கள் மாவு கிண்டி மாவெல்லாம் போட்டாச்சு. போட்டு பாருங்க, நல்லா கிண்டிக்கோங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ மாவு போட்டு நல்லா நம்ம கிண்ட வேண்டியது தான். கொஞ்சம் அங்கங்கே பொடி மாவெல்லாம் தெரியுது. அந்த பொடி மாவு சுத்தமாக இல்லாமல் அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல மாவு கிண்டி எடுக்கணும். இப்போ மாவு நல்லா கிண்டி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நல்ல மாவு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு நம்ம வறுத்து வச்சு தட்டி வச்சுருந்தோம்ல தட்டு, அதே தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ மாவை நம்ம தட்டுக்கெல்லாம் மாற்றியாச்சு. பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. இப்போ மாவு நல்லா சூடாக ஆறட்டும். இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா சூடாக ஆறட்டும். அப்புறம் நம்ம சூடாக ஆறினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா சூடாக ஆறிடுச்சு. இப்போ மாவு நல்லா சூடாக ஆறினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவில் பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி மாவு சின்ன சின்னதாக எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இதே மாதிரி மாவெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த பெருசு போதும் உருண்டை. ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப பெருசும் வேண்டாம், ரொம்ப குட்டியும் வேண்டாம். மீடியம் சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவுமே பார்த்திங்களா உருண்டை பிடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த சைஸில் நம்ம எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ இந்த உருண்டை நம்ம வேக வச்சு எடுத்துடணும். வேக வைக்கிறது நம்ம இட்லி பாத்திரம் இல்லை இட்லி குக்கர் இருக்குல்ல, அதில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ அது வேக வைக்கிறதுக்காக நம்ம இட்லி தட்டு எடுத்துக்கப்போ இந்த இட்லி தட்டில் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். சுற்றி நீங்கள்
எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இந்த 3 இட்லி பாத்திர தட்டுலேயும் நம்ம வந்து எண்ணெய்லாம் தடவியாச்சு. இப்போ 2 தட்டு தான் நாங்கள் எடுத்துருக்கோம். இப்போ 2 தட்டுலேயும் நம்ம வந்து இந்த குழி ஃபுல்லாக நம்ம வந்து அந்த பால் பண்ணி வச்சுருக்கோம்ல, உருண்டை பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, அதை வச்சு வேக வச்சு எடுத்துடணும். ஏதாவது பத்தலை அப்படின்னா இன்னொரு தட்டு கூட இருக்குது, அந்த தட்டில் கூட நம்ம போட்டுட்டு வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற மாவெல்லாம் எடுத்து நம்ம இட்லி தட்டில் பார்த்திங்களா இந்த மாதிரி குழியில் நம்ம வைக்க வேண்டியது தான். இதே மாதிரி நீங்கள் பசங்களும் செஞ்சு கொடுத்தான்னு ரொம்ப பிடிக்கும். ஒரே சப்பாத்தி, அதே மாதிரி வந்து சப்பாத்தி மாவில் கோதுமை மாவில் வந்து நம்ம கலக்கி தோசை ஊற்றுவோம்ல, அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு பசங்களுக்கு எப்பாவது நீங்கள் இதே மாதிரி கூட செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ டயட்லலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரே சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்னா ஒரு மாதிரி ஒரே டெய்லி சப்பாத்தியாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் கூட செய்யலாம். பார்க்கவே பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போ உருண்டை பிடிச்சிருக்கிற மாவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சாச்சு. 2 தட்டு தான் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ஏற்கனவே வெந்த மாவு தான், ஆனால் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து வேக வைக்கணும்னு கூட, அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து உருண்டெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த உருண்டைக்கு வந்து மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ மசாலாக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 6-7 பூண்டு பல், இஞ்சி சின்ன துண்டு, 2 காஞ்ச மிளகாய். இப்போ இதுதான் மசாலாக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த 5 பொருளும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாமல், அந்த தக்காளியிலே வரும் தண்ணி, அதனால் தண்ணி ஊற்றாமல் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, காஞ்ச மிளகாலாம் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இது வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து வேக வச்சுற உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஆவி நல்லா பறக்குது பாருங்கள். உருண்டெல்லாம் வெந்துருக்கான்னு பார்க்கலாம். இப்போ உருண்டை வந்து இப்படி அமுக்கி பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா நல்லா ரஃப்பாக நிற்கும். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து உருண்டை நல்லா வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ உருண்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து உருண்டைக்கு வந்து தாளிப்பு பண்ணிடலாம். இப்போ உருண்டை வந்து நல்லா சூடாக ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அதுக்கு தாளிப்பு பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துருக்கோம். அந்த பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடாகணும்னா நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடித்து வரட்டும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்புலாம் நல்லா வெடித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அது போட்டுக்கலாம். நல்லா வதங்க விட்டுடலாம். அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போட்டும் போகிற வரை நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ மசாலாக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து கொழுக்கட்டையில் வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்க விட்டுடலாம். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பார்த்திங்கன்னா லைட்டாக பிரிஞ்சிடா வந்துருக்கு பார்த்திங்களா. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மசாலா வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்கிற உருண்டை வந்து மசாலாவில் போட்டுடலாம். உருண்டை போட்டதுக்கப்புறம் நல்லா மேலேயும் கீழேயுமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லா உருண்டையிலும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். திருவண்ண தேங்காய் அது நீங்கள் ஆப்ஷன் தான். விருப்பம் இருந்தால் போடலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து தேங்காய் போட்டிருக்கோம். இப்போ தேங்காய்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா இன்னும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா சூடாகிற வரை நல்லா
கிளறிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட கோதுமை மாவு மசாலா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே மேலே வந்து கொத்தமல்லி இலை அப்படியே தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி இலை வந்து நம்ம இலை மட்டும் தான் போட்டிருக்கோம், அதனால் வந்து வதக்கணுன்னு தேவையில்லை. அது வாசனை அதில் நல்லாயிருக்கும், நல்லா வாசனை நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட மசாலா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரே சப்பாத்தி பூரி அது மாதிரி சாப்பிடும்போது கோதுமை மாவில் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இதே மாதிரி நீங்கள் கொழுக்கட்டை கூட செஞ்சு சாப்பிட்லாம். பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கீழே இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே எங்களோட சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.